ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ அடுத்த வீடியோ இது. ஸோ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்டோ இல்லை நான் சொல்லிக் கொடுத்து ஒருத்தவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை. இது ஒரு பெரிய ஆக்டரோட சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. வில் ஸ்மித்தோட சக்ஸஸ் ஸ்டோரி தான். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இவர் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணாருன்றது நிறைய இடத்துல இவரே சொல்லியிருப்பார். லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லாமல், நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணேன், நான் இந்த மாதிரி எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நீங்களும் அந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் நோட்டாக சொல்லியிருப்பார். ஸோ இதே மாதிரி தான் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வேறு எந்தெந்த செலிப்ரிட்டிஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம போட ஆரம்பிக்கலாம். அண்ட் ஏன் இவரோட வீடியோவை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கும். அண்ட் நம்ம தமிழ்லையுமே இவரோட மூவிஸ் நிறைய ஹிட் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட மூவிஸ் வந்தாலே அதை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இப்போது நிறையா ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இவங்களுக்கு இருக்குது. அண்ட் அதனால் மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்டோரி உண்மையிலேயே இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கும். ஸோ இது ஒரு மூவியாகவே அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே பார்ப்போம். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனை இவர் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை, மொத்தமாக முடிஞ்சு அப்படின்னு இருக்கும்போது இவருக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அவர் சீரியஸாக ஃபாலோ பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க ஒரு பர்சன் மட்டும் சொல்லாமல், வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற, சொல்லப்போனால் நம்பர் 1 பொசிஷன் இவர் தான் அப்படின்ற ஒரு காலகட்டமுமே இருந்துச்சு. அதை அவர் யூஸ் பண்ணின ஒரு டெக்னிக் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். வாங்க இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்துலாம், அப்புறமா லா ஆஃப் அட்ராக்ஷனில் அவர் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாருன்னு பார்க்கலாம். நடுவில் என்னென்ன மூவிஸ் வந்துச்சு, அதில் எவ்வளோ ஹிட் பண்ணார், அண்ட் எந்தெந்த மூவிஸ் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த மூவிஸில் எல்லாமே அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மூவிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த என்ன மூவிஸ் வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்ற ஒரு மூவி வந்து இருந்துச்சு. ஸோ இந்த நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் சேனல் ஒன்றில் அடிக்கடி இந்த மூவி போட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் ஷிப் வந்துடும். அந்த ஏலியன் ஷிப்பை நம்மளால் தாக்கவும் முடியாது. ஸோ அவங்க மட்டும் அட்டாக் பண்ண முடியும், நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. அதை இவர் எப்படி உடச்சி அட்டாக் பண்ணுறாங்க, ஸோ யார் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, அதில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே ஒரு செம மோட்டிவேஷ்னல் மூவியாக இருக்கும். ஸோ மூவி பார்க்கும்போது நான் தாண்டா அது அப்படின்ற அளவுக்கு அந்த மூவிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இவர் எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு மூவிஸ் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எல்லாமே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எஜுகேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா படிச்சுட்டு இருந்தார். அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே தாண்டி ஒரு கோல்டு மெடல் வாங்குகிற ஸ்டூடெண்ட் அந்த மாதிரினே நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தார். ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தார். பட் சடனாக இவருக்கு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப் மேலே தான் ஆசை வந்துருச்சு. ஸோ இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜே ஜெஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை கூட சேர்ந்து அவர் ஒரு பேண்டு க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ராக் த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. கிராமி அவார்ட்ஸுமே இதை வின் பண்ணியிருக்கு. ஸோ கிராமி அவார்ட்னா நம்ம ஒரு அவார்ட் ஷோஸில் எல்லாமே எப்படி ஒரு பெரிய பெரிய அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ நேஷ்னல் அவார்டுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவார்ட்ஸ் இன் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமி அவார்ட்ஸ். ஸோ அதை வின் பண்ணிருந்துச்சு அந்த ஆல்பம். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய ஒரு பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஷோஸ் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருந்தார். டிவி சீரியலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே அங்கே சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவர் அதில் குட்டி கலாட்டாவாக பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கே பேர் போனவர் தான் அவர். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1997 ரிலீஸ் ஆன மென் இன் பிளாக் மூவியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயமே அவருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு முக்கியமான விஷயம். எப்போல்லாம் அவர் டவுன் ஆகிறாரோ அப்போல்லாமே அவர் இந்த மாதிரி காமெடிஸாக இவருக்குள்ளே இருக்கிறதுனால ஹியூமர் சென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மூலயமா பயன்படுத்தி அவர் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வருவார். ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வராரு. வரும்போது இவருக்கு மைண்டு சேஞ்ச் ஆகி இவர் திருப்பியுமே பாசிட்டிவ் நோட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுறாரு. ஆனதுக்கப்புறமா இவர் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கார். இவருக்கு என்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கேன், அந்த ஸ்டேஜில் நான் ஒரு அவார்டை வின் பண்ணுறேன், அந்த அவார்டு வந்து எல்லாருக்கும்
பெருசாக மதிச்சிட்டு இருக்க ஒரு ஆஸ்கார் அவார்டோ ஒரு கிராமி அவார்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுதான் நடந்துக்கிட்டும் இருந்திருக்கு இவர் வாழ்க்கையில். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இவருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருந்தார். ஸோ அந்த அவார்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஆஸ்கார் அவார்டா. அந்த அவார்டு ரொம்ப நாளாக இவருக்கு கிடைக்காம இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட லைஃப் ஸ்டோரியையே இவரே நடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அப்படியே மனசை நெகிழ வச்சு அது அழுகாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூவி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஜாலியாக போகும். இவரோட பையன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சைல்டிஷ் பிஹேவியரும் இருக்கும். அண்ட் இவர் கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருப்பார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஏன் இவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி எல்லாமே காட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து அப்படியே ஏன்டா இப்படி இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாரு அவர் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி மூவி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் ஃபுல் கதையும் சொல்லலை. ஸோ மூவி பாருங்கள், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அண்ட் இவர் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே கொடுக்க என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் இவர் ஒரு ரெப்யூட்டட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேர் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, இவருக்கு காசு நிறைய வர ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் காசு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா செலவு அடித்து முடிச்சிட்டாரு. பட் இவருக்கு இவ்வளோ ஒரு இன்கம் வருதுன்னா நமக்கு எப்படி ஒரு இத்தனை லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணுன்றது இருக்கு இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்குமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் முக்கியமாக அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையுமே இன்கம் டேக்ஸஸ் இருக்குது. அதை இவர் கட்டாமல் விட்டுறாரு. ஸோ கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு மேலே 2 மில்லியனுக்கு மேலே இவர் காசு கட்ட வேண்டியது இருக்குது, டேக்ஸ் மட்டுமே. ஆனால் கட்டாமல் விட்டுறாரு. இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் நான் சொல்கிறேன். ஸோ 2006க்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க சான்சஸ். என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிரின்ஸ் ஆஃப் பெல்-ஏர் அப்படின்ற ஒரு சீரீஸ். அகெயின் இந்த சீரீஸுமே ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இவருக்கு நல்ல காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாமே கட்டிட்டு திருப்பியுமே இவருக்கு என்னென்ன எல்லாமே பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். லைஃப் இப்போது நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் மூவிஸ் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த மூவிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பர் ஹிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மூவியாக இருந்த ஒரு பேர் அந்தளவுக்கு பாப்புலர் ஆகாத மூவியுமே ஹிட்டுன்னே தான் சொல்லணும். ஏன்னா அது லோ பட்ஜெட் மூவி, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 1996 ஹிட்டான மூவி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1998 அகெயின் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த மூவி எனிமி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு மூவி. ஸோ இந்த மூவியுமே ஒரு போர்க்களத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதில் இவரோட ஆக்டிங் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மூவியுமே இவரோட மூவிஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா முகமது அலியோட ஒரு வாழ்க்கை வரலாறை இவர் நடிச்சிருப்பார். முகமது அலியாவே இவர் நடிச்சிருப்பார். 2001 ரிலீஸ் ஆன அலின்ற மூவி இப்போ வரைக்குமே அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸில் இருக்கிற லிஸ்ட்டில் அதுவுமே முக்கியமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 2002 வந்து பார்த்திங்கன்னா மென் இன் பிளாக் 2 வந்துச்சு. அதுக்கப்புறமா 2003 பேட் பாய்ஸ் 2, 2004 நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. 2005 ஹிட்ச்ன்ற மூவி, 2006 பர்சூட் ஆஃப் த ஹாப்பினஸ் வந்துச்சு. 1997 பார்த்திங்கன்னா மென் இன் பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 2002 வந்து பார்த்திங்கன்னா மென் இன் பிளாக் 2 வந்துச்சு. 2007 ஐ எம் லெஜெண்ட், 2008 ஹேங்காக், இன்னும் நிறைய மூவிஸ் வர இவருக்கு அவார்ட்ஸுமே நிறைய சைட் பை சைடு கிடைக்குது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து இவருக்கு அவார்டு கிடைக்காம போகுது. அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் ஒரு பிரேக் ஆறாரு இவர். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம எப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அதை மட்டும் தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபெயிலியராக நம்ம எடுத்துக்காமல் அது ஒரு ஸ்டெப் டு சக்ஸஸ்ன்ற விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஸ்டெப் டு சக்ஸஸ் இது ஃபெயிலியர் தானே, இதையே நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்க தான் நம்மளால் மேலே போக முடியும். நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம், ஆனால் அதுக்கும் மேலே நமக்கு தேவைப்படும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே முக்கியம். ஃபெயிலியர் வரும், நாளைக்கு மாறும். அந்த விஷயங்கள் மாற்றுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை தான் ஸ்டெப் டு சக்ஸஸாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு, இதில் நம்ம என்னென்னலாம் அடிபட்டோம், அடுத்து நம்ம இது வந்துச்சுன்னா இதில் இந்த அடியெல்லாம் படக்கூடாது, நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்ற மாதிரி ஸ்டெப் டு சக்ஸஸாக பார்க்கணுன்றது தான் இவர் வாழ்க்கையில் வந்து நம்ம கற்றுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லியிருக்காரு, எதுவுமே நல்லதும் இல்லை, எதுவுமே கெட்டதும் இல்லை, நம்ம எப்படி பார்க்குறோமோ அதில் தான் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு 10 ரூபா கிடைக்குது. இவர் வந்து நினச்சிக்கலாம், ஏன் நமக்கு 10 ரூபா மட்டும் கிடச்சிச்சு, ஏன் நமக்கு 100 ரூபா கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து 10 ரூபா கிடச்சிருச்சு, இதில் நம்ம இந்த ஐட்டம் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் நேற்று இதே மாதிரி தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோமோன்னு சொல்லிட்டு. அதே விஷயத்த தான் இங்கேயுமே நம்ம சொல்கிறோம். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன வேணுமோ அதை மட்டும் தான் யோசிக்கணும். அதை எப்படி பாசிட்டிவாக போக முடியுமோ அப்படி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம், லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்லிட்டு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு அது ரியாக்ட் ஆகும், அப்படி தான் அது உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இவர் சக்ஸஸ் மந்த்ரான்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த இவர் கடைப்பிடிச்சிருக்காரு லா ஆஃப் அட்ராக்ஷனில். இந்த 4 விஷயமுமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்பிக்கை. பிலீவ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களால் முடியுன்றதை நம்பி தான் ஆகணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாதவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க, இதெல்லாமே நம்மளால் முடியுமான்னு சொல்லிட்டு. எஸ், முடியுன்றதை நீங்கள் நம்பணும். அப்போனா தான் அந்த விஷயம் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பிளாக் ஒன்று இருக்கும், அந்த பிளாக் தான் பெரிய பிளாக். என்னால் முடியுமா நான் போய் இவ்வளோலாம் சம்பாதிக்க முடியுமா அப்படி இல்லாமல் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது தான். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை அடித்து உடைங்க. நீங்கள் உங்களால் முடியும் நம்பினா மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ண முடியும். ஸோ இதை தான் இவரும் பண்ணியிருந்தார். என்னால் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண முடியும், என்னால் எல்லா அவார்ட்ஸுமே வின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சதுனால தான் இவரால் வின் பண்ண முடிஞ்சுச்சு. நான் கருப்பாக இருக்கேனே, என்னால் நடிக்க முடியும், என்னோடய உடம்பெல்லாமே என்ன உடம்பு அப்படின்னு இவர் ஓரமாக இருந்திருந்தானா அப்படியே தான் இருந்திருக்கணும். வா ஜிம்முக்கு போ, காலையில் 5 மணிக்கு எந்திரி, உன்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் பண்ணி இவருக்கு கிடைக்காத அவார்ட்ஸே இல்லைன்ற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், விஷுவலைஸ் யுவர் டார்கெட். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இவரோட டார்கெட்டை திருப்பி விஷுவலைஸ் பண்ணார். ஒரு ஸ்டேஜ் ஏறுறேன், அவார்டு வாங்குறேன், அப்போ என்ன கோட்டு போட்டிருக்கேன், அப்போ யார் எனக்கு அவார்டு தராங்க, நான் அவார்டு வின் பண்ண உடனே என் ஃபேமிலியில் என்ன மாதிரி சந்தோஷப்படுறாங்க, நான் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துக்கிறேன், அடுத்து என்னென்ன படம் சைன் பண்ணுறேன், இந்த படம்லாம் எவ்வளோ ஹிட் ஆகுது, இந்த மூவிஸ் எவ்வளோ பட்ஜெட்டில் போகுது, இந்த மூவி வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை ப்ரொடியூசருக்கு தரப்போகுது, இந்த மாதிரியே தான் விஷுவலைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய மூவி வந்து பார்த்திங்கன்னா அலாதீன். ஸோ அலாதீன் சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. வில் ஸ்மித் அலாதீன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் தான் இவர் ஜீனியாக நடிச்சிருப்பார். இந்த ஜீனியுமே சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. மற்ற ஜீனிஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய அனிமேஷனில் பார்த்துருப்போம், நிறையா தமிழ்லையுமே இருக்குது. ஆனால் இவர் பண்ணின இந்த கேரக்டர் இப்போ வரைக்குமேனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது ரிலீஸ் ஆச்சு. இது பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு அஸ் அ ஜீனி. ஒரு ஜீனினா இப்படி கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜீனி இருந்திருக்கும். ஏன்னா இது ரொம்ப சுட்டியான ஜீனி மாதிரி பண்ணியிருப்பார். படம் ஃபுல்லாகவே சிரிச்சுட்டே வச்சுட்டு தான் இருப்பார். ஸோ அதுதான் இந்த மூவி ஹிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அலாதீன் கேரக்டரை விட ஜீனி கேரக்டர் ரொம்பவுமே பெருசாக பார்க்கப்படும் இந்த அலாதீன் படத்தில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1.05 பில்லியன் வந்து ப்ராஃபிட்டாக போய் முடிஞ்சிச்சு ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இது ஒரு அடுத்த மைல்ஸ்டோனுக்கு வந்து இவரை கூட்டிகிட்டு போச்சுன்னே சொல்லலாம் இந்த அலாதீன் மூவி. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டெப்ஸுக்கு திருப்பி வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பிலீவ். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து விஷுவலைஸ் யுவர் டார்கெட். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம், ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ். எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் மட்டுமே கிடச்சிட்ருக்குன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப திடகாத்திரமாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும், கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நினச்சதை நடக்காமல் இருக்கும்போது நீங்கள் என்ன இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இது நடந்தது வந்து நமக்கு கற்றுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற நோட்டில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்காததுக்கு அப்படியே நேர்மாறாக நடந்திருந்தாலுமே அதை நீங்கள் ஓகே இதுதான் நமக்கு நடந்திருக்கு, இதை விட மோசமாக நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம டார்கெட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக அந்த விஷயத்தை நம்மளால் ஈர்க்க முடியும்.
ஸோ அதை தான் இவரும் பண்ணியிருந்தார் இவரோட லைஃப்பில். இவருக்கு ஃபெயிலியர் மூவிஸே இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது, நிறைய மூவிஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே அப்படியே அடித்து அடுத்த மூவியில் அதை உடச்சி விட்ருவாரு. இதில் ஒரு லாஸா அடுத்தது செம ப்ராஃபிட்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இவரோட டேலி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். இந்த ஆக்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆக்டருக்குமே அது நடக்கும் தான் வாழ்க்கையில். ஸோ அடுத்தடுத்த மூவி நம்ம எப்படி ஹிட் கொடுக்கணுன்றது மட்டும்தான் இவரோட ஒரே மோட்டிவாக இருந்துச்சு. அதை தான் அவர் பண்ணிட்டு வந்தார். ஸோ 4வது பாயிண்ட் ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன தான் நடந்திருந்தாலும், என்ன தான் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா, என்ன தான் வைப்ரேஷன் சூப்பராக வச்சுருந்தாலும், என்ன உங்களை சுற்றி செமையாக ஓகே பாசிட்டிவாகவே இருந்தாலுமே ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா அது எந்த மாதிரி நம்ம யூனிக்காக பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸில் எந்த மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம், இந்த விஷயத்த யாருமே பண்ணலை, நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுக்கும்போது நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். என்ன பண்ணால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நான் ஆக்டர் ஆகணுமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணுமா, இல்லை எந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி மூவிஸ் நான் சூஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஸ்டோரி நான் சூஸ் பண்ண போகிறேன், இது ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா, இல்லை நான் நல்ல படம் மட்டுமே பண்ணுவேன், அதுக்கு ஒரு நாளில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் தரும் அப்படின்ற டார்கெட் செட் பண்ணுறீங்களா, எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் ஆக்ஷன் ஃபுல்லாக எடுக்கணும். நான் உலகத்திலே ஒரு பெரிய பாடி பில்டர் ஆகணும்னா எஸ் நீங்கள் போங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஆக முடியும். இல்லை நான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கேன், இவர் சொன்ன 7 பாயிண்ட்டையுமே நான் செம்மையாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலாம் ஆகும். ஆனால் ரொம்ப 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 டைம் எடுக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனை எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நினச்ச உடனே கொடுக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ டேக் ஆக்ஷன் ஆன் வாட் யூ வாண்ட். நீங்கள் என்ன வேணுன்றது எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் ஆக்ஷனும் எடுக்கணும். எனக்கு 10 லட்ச ரூபா வேணும், இதுதான் நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம். அப்போ என்ன பண்ணணும், நான் லோனுக்கு போய் அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணாமல் எனக்கு கிடைக்கும், இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் கேட்கணும், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன், அதை போய் நான் கேட்கணும். என்னோடய லேண்டை நான் விற்கணும், அந்த லேண்ட் சும்மாவே தான் இருக்குது, அதுலேருந்து நான் விற்றா தான் எனக்கு காசு வரும், அதை வச்சு தான் நான் இது பண்ண முடியும்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் இந்த 4th பாயிண்ட், டேக் ஆக்ஷன். இந்த 4 மந்த்ராவை தான் இவர் ஃபாலோ பண்ணார். இன்னொரு வாட்டி இந்த 4 மந்த்ரா வந்துட்டு பார்த்துக்கலாம். பிலீவ், விஷுவலைஸ் யுவர் டார்கெட், ஸ்டே பாசிட்டிவ், ஆல்வேஸ் டேக் ஆக்ஷன். இந்த 4 தான். ஸோ இதை நான் உங்களுக்கு டைட்டில்லையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழேயுமே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவரோட மூவிஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எல்லாமே தான் அவருக்கு ஹிட்டு கொடுத்த மூவிஸ். ஸோ ஆஸ்கார் அவார்ட் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு தான் இவருக்கு கிடச்சிச்சு, கிங் ரிச்சர்ட் அப்படின்ற மூவிக்கு தான். இந்த மூவி என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரீனா வில்லியம்ஸ் இவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க கூடவே இவங்களோட சிஸ்டரும் இருப்பாங்க, வீனஸ் வில்லியம்ஸ். செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் இவங்க 2 பேருமே டபுள் உமன்ஸ் டென்னிஸில் செம்ம பாப்புலரான ஒரு சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, இப்போவுமே அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இப்போது என்ன நிலைமையில் இருக்காங்களோ அந்த நிலைமைக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இவங்களோட அப்பா எந்த மாதிரி கஷ்டப்பட்டுருந்தார், அவரோட வாழ்க்கையில் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருந்தார், அதையெல்லாம் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணியிருந்தாருன்ற மூவி தான் கிங் ரிச்சர்ட். இந்த மூவி தான் இவர் எதிர்பார்க்காம ஒரு ஆஸ்கார் அவார்டை வின் பண்ணார். எஸ், அந்த ஆஸ்கார் அவார்ட் ஷோவில் தான் இவர் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். அங்கே ஹோஸ்ட்டாக இருப்பார். அவர் இவங்களோட மனைவி ஏதோ சொல்லியிருப்பார். அதுக்கு பார்த்திங்கன்னா இவர் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குட்டி டிசீஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை இவர் கிண்டல் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை போய் இவர் அடிச்சுட்டு அப்புறமா அவார்டு வாங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே, பைத்தியக்கார விஷயம் எல்லாமே லவ் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரியும் கேட்டு அங்கேயே அழுதுருப்பார். இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒருத்தவங்களை இழிவுபடுத்தி அதை ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. இதை ஸ்டாப் ஆனது வந்து இந்த ஒரு பெரிய ஷோவில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் இவர் பண்ணியிருந்தார். இதுக்குமே ஒரு ஸ்டார்டிங்காக இவர் தான் இருந்தார். ஸோ இவ்வளோ தான் கைஸ், வீடியோ பெருசாக நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ பாருங்கள். ஸோ வில் ஸ்மித்தோட சக்ஸஸ் ஸ்டோரி, அவரோட ஹிஸ்ட்ரியுமே நம்ம லைட்டாக பார்த்துருக்கோம். அண்ட் அவர் எப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார், எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எந்த மந்த்ராஸ் இவர் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வில் ஸ்மித்தோட ஃபேனாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற மூலயமா நீங்கள் அவரோட ஐ ஓப்பனிங்காக இருக்கலாம். ஸோ வில் ஸ்மித் நம்மளோட ஃபேவரட் ஹீரோ இப்படிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். அண்ட்
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் வேஸ், லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேசி இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாமே வேணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.